நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மத்திய பாஜக அரசை கண்டித்து பழங்கானத்தம் ரவுண்டானாவில் திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். கள தகவல்கள். நிச்சயமாக மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையில் மேலும் விளக்கம் கேட்டு மத்திய அரசு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை தலைநகரங்களில் மெட்ரோ போக்குவரத்து வசதியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. மதுரையில் 11,368 கோடி மதிப்பில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதே போல கோயம்புத்தூரில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ திட்டம் வடிவமைக்கப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கையானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விரிவான திட்ட அறிக்கையில் ஆய்வு செய்த மத்திய அரசு கூடுதல் ஆவணங்களுடன் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருப்பி அனுப்பப்பட்டது. இதனை ஏற்று தமிழக அரசு கூடுதல் கவனமுடன் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் மீண்டும் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டது. 19 மாதங்கள் ஆகியும் இதற்கான எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழக அரசு அனுப்பியிருந்த விரிவான திட்ட அறிக்கையை மேலும் சில விளக்கங்களை கேட்டு தமிழக அரசிடம் மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவர் இது குறித்து ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தார். அதற்கான பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அனுப்பியுள்ள திட்ட அறிக்கையை மீண்டும் தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளதாக அதில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தான் தகவல் வெளியாயிருக்கிறது. எனவே கோவை மெட்ரோ திட்டத்தின் மத்திய அரசு நிராகரிப்பதை கண்டித்து கோவையில் நேற்று திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.